எலும்பு தேஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏந்து நடக்க சிரமப்படுறாங்க. இடுப்பு எலும்பு தேஞ்சிருக்கு. அது கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க சார். கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். மருந்து சாப்பிட்டுட்டுருங்க. கொஞ்சம் பரவாயில்ல சார். இது ஒரு 4 நாள் டைம் நினைக்கிறேன் சார். 4 நாள் டைமா? 4 நாள் டைம். என் பேர் பன்னீர்செல்வம். அம்மா பேர் லலிதா. கொஞ்சம் வலிலாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எலும்பு தேஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏந்து நடக்க சிரமப்படுறாங்க. அதுக்கு கொஞ்சம் எலும்பு டாக்டரை போயிட்டு பார்த்து கொஞ்சம் மாத்திரைலாம் சாப்பிட்டாங்க சார். கொஞ்சம் பரவாயில்ல சார். இந்த இடுப்பு எலும்பு தேஞ்சிருக்கு. அது கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க சார். இப்போ போடல சார். முதல்ல போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ போடல சார். பசி தான் நல்லா இருக்குங்க சார். அது வந்து ஒரு 2015 தான் ஹெப்படைட்டிஸ் பி அது வந்துங்க சார். அது வந்த பிறகு தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு மருத்துவம் சாப்பிட்டு அந்த கிருமிலாம் போயிடுச்சு. அப்புறம் நல்லா இருந்தாங்க சார். 3-4 வருஷம் நல்லா 2021 வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாட்டு ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இங்கே சாப்பிட்றாங்க சார். 95 தடலாம் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ ரத்தம் ஏற்றுனாங்க. அப்போ வந்துட்டுருக்கு சார் அது. ஆனால் அப்படியே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு 15-20 வருஷம் பார்த்து தான் அது வெளிப்படையாக அதுக்கு வீரியத்தை காமிக்க ஆரம்பிச்சு. மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். முன்ன மருந்து சாப்பிடாம இருந்தால் ரொம்ப டல்லாக இருந்தாங்க. கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். மருந்து சாப்பிட்டுட்டுங்க. கொஞ்சம் பரவாயில்ல சார். இது ஒரு 4 நாள் டைம் நினைக்கிறேன் சார். 4 நாள் டைமா? 4 நாள் டைம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க சார்.